சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இனிமையான செயல் செய்ய போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம்? வாழைத்தாறு வெட்ட போகிறோம். எது நம்ம தோட்டத்தில் வந்துச்சதா? ஆமாம், இதோட 2வது தாறு. நம்ம தோட்டத்தில் வந்து இதோட 2வது தாருங்க வாழைத்தாறு. அதை வெட்டி இப்போ வந்து நம்ம பழுக்க வைக்க போகிறோம். தாறு வந்து பொங்கலுக்கு வெட்டணும். பொங்கலுக்கா? பொங்கலுக்கு அதை வச்சு தானே சாமி கும்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம தோட்டங்கள். ஆனால் என்னென்ன கன்று இருக்குது இதில்? எல்லா கன்றும் இருக்குது. சொல்லு ஒன்று ஒன்றா. அது முசு பழம், அது சப்போட்டா பழம், அது எலுமிச்சம்பழம், அது ஆரஞ்சு, இது சிறுநெல்லி, இது மாதுளை, இது நவ்வா கன்று வாங்கி வச்சுருக்குன்னு வைக்கல. அப்புறம் அங்கே ஃபுல்லாக அங்கிட்டு இருக்கு ஃபுல்லாக சிவப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா, ஆப்பிள் கன்று. ஆப்பிள்லாம் இருக்கா? போட்டு நொறுக்குறிய. இது ஆப்பிள் கன்று. தோட்டக்குள்ளே வந்தாலே அப்படியே சிலு சிலுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னாங்க இதாங்க ஆப்பிள். பரவாயில்ல, வளர்த்துட்டு ஆப்பிளை நம்ம மண்ணுக்கு செட் ஆகுமா? அது குளிர்ச்சியானதில் தான் வருவாங்க. குளிர்ச்சி அப்படி வச்சுருக்குது. இப்போ இந்த தாரை தான் வெட்ட போகிறோமா? சொந்தங்களே பார்த்தீங்கன்னா இதாங்க. இது என்ன கற்பூரவல்லியா என்னது? பூவம்பழமா? சொந்தங்களே வாழை இதில் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. இது வந்து பூவம்பழங்க. இது டேஸ்ட்டாக தானே இருக்கும் நல்லா? ஆமாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை ஒன்று கொடுத்துருப்போங்க. வாழை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மரம் வந்து அவனா சாஞ்சு போயிடும். அதனால வந்து ஒரு முட்டை கொடுத்து வச்சுருக்கோங்க. சரி, அப்படியே பிடிச்சிக்கிறியா? இரு வரேன். இங்கிட்டு பேக் கேமரில் காமிக்கிறேன். சொந்தங்களே இப்போ வந்து வாழைத்தாரை வந்து வெட்டிடலாங்க. நான் வெட்டியா இரு பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க. பரவாயில்ல, நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. வா, சூப்பர், அருமை. அதான் தேறிச்சு பழம். சரி, இப்போ வாழை தண்ணிக்கு ரெடி பண்ணுவோமா? வாழை தண்ணிக்கா? சொந்தங்களே வாழைத்தாரை வந்து வெட்டி வச்சாச்சுங்க. பரவாயில்ல, வாழை இலையிலே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மரத்தில் தான் வாழை தண்ணி எடுப்பாங்களா? இது தண்டு அம்மாவை சமைக்கு தான் நிற்கல. பார்த்தீங்கன்னா அனைத்து பாகங்களும் பயன்பெறும் தாவரம் வந்து வாழை மரத்துக்கு உண்டு. சொந்தங்களே இந்த பள்ளம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழை இதிலேருந்து வந்து தண்ணி ஊறுங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து குடித்தோம்னு வச்சுக்கோங்க, சிறுநீரக கற்கள், அந்த கிட்னி சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம கிட்னி அவ்வளோ நல்லா பாதுகாக்கும். இந்த இதில் தான் வந்து தண்ணி ஊறும். ஆனால் இது இப்போ காலையில் ஊறுமா எப்படி? இப்போ சாயங்காலத்துக்குள்ளே ஊறிடும். சரி. இது பூச்சி எதுவும் உழுவாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வாழையில் கட்ட போறியா? வாட்டணுமா? நெருப்புலையா? சரி. இதில் வந்து எதுவும் தூசி பூச்சி எதுவும் விழுவாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி மாதிரி போடுறதுக்காக வந்து அண்ணன் அந்த வாழை இலையே வந்து வாட்டிகிட்டு வந்து கட்ட போகிறாருங்க. இதுலேருந்து தண்ணி ஊற்றுது பாருங்க. அங்கே பார்த்தீங்களா ஊற்றுது. பரவாயில்லைங்க, ஓரளவு நல்ல பெரிய வாழை தாங்க. நல்லா தேறிச்சு. இன்னும் ஒரு 4-5 நாள் போயிருந்தால் கூட அதுவே பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன். ஒரு கொய்யா செடிங்க. எவ்வளோ கொய்யா பிஞ்சு தெரியுங்களா? இங்கே 2 காய் இருக்கா, இங்கே 2 காய் இருக்கா. பிஞ்சை பாருங்கள். இப்போ பாருங்கள் பிஞ்சை. இங்கே இருக்க காயா, இங்கே இருக்க பிஞ்சு, இங்கே இருக்க பிஞ்சு. இதில் பாருங்க, இது குட்டி பிஞ்சா எவ்வளவு இருக்குன்னு. ஃபுல்லாமே பிஞ்சு தாங்க. இங்கே பாருங்க, இது வாழை, இது வந்து கொய்யா, இது வந்து நெல்லி.
இது எல்லாத்தையும் வளர்க்குற பெருமை நம்ம அண்ணனுக்கு மட்டும் தான் சேரும். ஏன்னா நாங்களாம் இங்கிட்டு வந்து அவ்வளோவா இந்த புல்லு சேர்க்குறதுக்கு தண்ணி கூட பாய்ச்ச மாட்டோம். அண்ணன் மட்டும் தான் இந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறாப்புல. அதனால் அண்ணனுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். சொந்தங்களே, இந்த வாழை இலையை எதுக்கு வாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி மடக்கும் போது வந்து இலை வந்து கிளியாதுங்க. அது வந்து ஒரு துணி மாதிரி இருக்கும் வாட்டினோம்னா. அண்ணே அப்படி தானே? அதனால தான் இலையை வாட்டுறது. சரி சரி, இப்படி மடக்கினா கிளியாது. போய் கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் ஜீரகம் அடிக்கிட்டோம். இதில் போடணுமா? சீரகம் வெந்தயமா? அப்பா கொடுக்கலாம். சரி சரி. எப்பா சீரகம் வெந்தயம் எங்கேப்பா இருக்கு? சீரகம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் அள்ளி கொடு. சீரகம் இல்லையா? ஆனால் இருக்கு. இது போதுங்க. ஆனால் கொஞ்சமாக இருந்தால் போதும்ல? சரி சரி. சீரகம்ல வந்து மட்டும் எடுத்து வரேன். வாழை தாரில் மட்டும் வாழை மரத்தில் மட்டும் எதுவுமே வேஸ்ட் ஆகுறது இல்லைடா. இப்போ என்ன இது போட்டா? அதுக்குள்ளே போட்டு சொல்லி போடு. சரி. சொந்தங்களே, பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம்லாம் இந்த தண்ணியில் கலந்து இன்னுமே நமக்கு நன்மையை தரும். அதில் வந்து வெந்தயம் போட்டுக்குவோங்க. கல்லடப்பு போகுமா? சரி. அப்புறம் பின்ன மருத்துவ குறிப்பெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ கிட்னி ப்ராப்ளத்துக்கு நம்பர் 1 மருத்துறாரு. சிறுநீரக பிரச்சனை எது வந்துச்சுன்னா அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக குடிங்க. அந்த பிரச்சனைகளை அதை நீக்கும். ஓகே. சூப்பர் மக்களே. பார்த்தீங்கன்னா முடிஞ்சுங்க. அவ்வளோதான். சாயந்தரம் வந்து பார்த்தா ஊறி இருக்கோம். எடுத்து மோண்டு குடிப்போம். வேறு எந்த பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு. வந்துட்டோம். சரிங்க சொன்னாங்களே, அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. சரிங்க, வீடியோ கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து கொல்லையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குங்க. சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.